வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. அமெரிக்கா, ரஷ்யா முதலிய நாடுகள் ஆப்கானிஸ்தானில் நடத்திய ஆபத்தான போர்களின் வரலாற்று தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியின் முன்னுரை. போர் எப்போதும் துப்பாக்கியால் முடிந்து போவதில்லை. சில நேரங்களில் அது பேச்சுவார்த்தையால் முடிவடைகின்றது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை எல்லோரையும் காப்பாற்றுமா? 2018ஆம் ஆண்டிற்கு பிறகு ஒரு புதிய வார்த்தை அதிகமாக கேட்கப்பட்டது: அமைதி பேச்சு. அமெரிக்கா 20 ஆண்டுகளாக நீடித்த இந்த போரை முடித்துக்கொள்ள விரும்பியது. செலவு, இழப்பு, அரசியல் அழுத்தம். ஒரு தீர்வு அமெரிக்காவிற்கு தேவைப்பட்டது. அந்த தீர்வு தாலிபானுடன் பேச்சுவார்த்தை. இந்த பேச்சுவார்த்தை காபூலில் நடக்கவில்லை. ஆப்கான் அரசுடன் மட்டும் இல்லை, அது தாலிபானுடன் நேரடியாக. 2020ஆம் ஆண்டு தோஹா ஒரு ஒப்பந்தம். அதில் அமெரிக்கா படைகளை விலக்கிக் கொள்ளும், தாலிபான் தாக்குதலை குறைக்கும். ஆப்கான் அரசு இந்த மேசையில் இல்லை, அது ஒரு பார்வையாளராக மாறியது. அந்த நாளில் அரசின் நம்பிக்கை உடைந்து போனது. தாலிபான் இந்த பேச்சுவார்த்தையை ஒரு வெற்றியாக பார்த்தது. ஏனெனில் அவர்கள் ஒரு அரசாக அமெரிக்காவால் அங்கீகரிக்கப்பட்டனர். நிலத்தில் அவர்கள் தாக்குதலை நிறுத்தவில்லை, மாறாக மெல்ல விரிவாக்கி கொண்டு இருந்தனர். ஆப்கான் படைகள் ஒரு கேள்வியை எதிர்கொண்டன: நாம் யாருக்காக போராடுகின்றோம்? பின் ஒரு உண்மை: வெளிநாட்டு ஆதரவு போகின்றது. இந்த பேச்சுவார்த்தை அமைதிக்கான பாதை அல்ல, ஒரு அறிகுறி. அரசு தனியாக விடப்படுகின்றது. இந்த காணொளியில் நாம் ஒரு பாடத்தை உணர்ந்தோம். அமைதி ஒப்பந்தம் எழுத்தில் மட்டும் இருந்தால் நிலத்தில் அது வீழ்ந்துவிடும். நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம்.